மார்க்க கல்வியின் அடிப்படையில் தான் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வ வளத்தையும் தந்தான், பொருள் வளத்தையும், ஆட்சி அதிகாரத்தையும் தந்தான் என்பதை நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை நாம் சாதாரணமாக எடை போட்டுவிட முடியாது. மார்க்க கல்வி கற்பதனால் பெருமளவுக்கு நாம் உயர்வடைய முடியுமா, அந்தஸ்தை பெற முடியுமா என்கிற சந்தேகம் நமக்கு வேண்டியதில்லை. நபி தாவூத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சிறந்த உதாரணங்களாக திகழ்கிறார். மற்றொரு வசனத்திலே சததனா உள்கவும் அவர்களுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை நாம் பலப்படுத்தினோம். மாத்தேனாவும் ஹிக்மத்தை நல்ல சாணக்கியத்தை நாம் அவர்களுக்கு வழங்கினோம், தெளிவான பேச்சை தந்தோம் என்றும் கூறுகிறார். மார்க்க கல்வி கிடைக்கின்றவர்களுக்கு சாணக்கியம் இருக்கும், அறிவு கூர்மை இருக்கும், தீச்சல்யம் இருக்கும். மட்டுமல்ல, அவருடைய சொல்லாடல் இருக்கிறத கேட்பதற்கு மிகவும் ரசிக்கத்தக்க முறையில, கவனிக்கத்தக்க முறையில, பூரிக்கத்தக்க முறையில இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இது போன்று பல வசனங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் யூசுப் அத்தியாயத்திலே பேசுவார். வலம்மா பலக அசுத்தா, குறிப்பிட்ட அந்த ஏஜை அவர்கள் அடைந்த போது அவர்களுக்கு நாம் ஹுக்குமை தந்தோம், சட்டத்திட்டங்களை வழங்குகின்ற அந்த ஆற்றலை தந்தோம், மார்க்க ஞானத்தை தந்தோம். பூமிகளுக்கு நாம் இப்படித்தான் சன்மானம் வழங்குகிறோம் என்று சொல்கிறார். மார்க்கங்கள் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கிற ஒரு ஜஸா, ஒரு சன்மானம். எனவேதான் அன்பான பருவத்திலே நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி பக்கம் அதிகம் கவனம் செலுத்த நாம் முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. அது ஒரு பெரும் பாக்கியம் என்கிற காரணத்தினால நமது ஊரிலையும் சரி, பல ஊர்களிலையும் சரி, நிறைய இளைஞர்கள் அரபு மதரசாக்களில் இணைகிறார்கள், மார்க்க கல்வி கற்கிறார்கள், கற்று அவர்கள் வெளியேறி போய் தீனி ஹிதமத்தில் ஈடுபடுகிறார்கள், நல்லதொரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், மனநிறைவான வாழ்க்கை வாழத்தான் செய்கிறார்கள். ஒரு அளவான சம்பாத்தியம் அவர்களுக்கு இருந்தாலும் கூட அதிலே அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்கிறான். நமக்கு தேவை அதான பரக்கத்தான தேவை. கோடி கோடியாக சம்பாதிக்காவிட்டாலும், சம்பாதிக்க முடியாவிட்டாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிற அந்த பொருளாதாரத்திலும் பரக்கத்து செய்கிறான். ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தருகிறான். நமக்கு தேவை ஒரு மனநிறைவான வாழ்க்கை தான். சற்று யோசித்து பாருங்கள். நாம் நினைக்கிறோம் மார்க்க கல்வி கற்றால் அவர்களுக்கு உலக ஞானம் இருக்காது, விஞ்ஞானம் இருக்காது, உலக மக்களிடத்திலே எப்படி பழகுவது என்கின்ற அந்த பக்குவம் இருக்காது என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். உண்மை அதுவல்ல. குர்ஆன் ஹதீஸ் கல்வி மூலமாக பல்வேறுபட்ட ஞானங்கள் கிடைக்கிறது. குர்ஆனுடைய ஞானம், ஹதீஸுடைய ஞானம் மற்றும் கபருடைய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கை, இது எல்லாமே கிடைக்கிறது. குறிப்பாக அன்பான பருவத்திலே குர்ஆனுடைய ஞானம் எப்படி கிடைக்கிறது பாருங்கள். 30 ஜுஸூக்கள் இருக்கிறது. 30 ஜுஸூக்களுக்கான தர்ஜுமாக்கள், மொழிபெயர்ப்புகள், விளக்க முறைகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 3 ஆண்டுகள், ஒவ்வொரு ஆண்டும் 10 ஜுஸூக்கள், 4, 5, 6 இந்த 3 ஆண்டுகளுக்கு வெறும் தர்ஜுமா மட்டுமல்ல, மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, அதற்கான விளக்க உரைகள். விளக்க உரைகள் மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்திலே குர்ஆன் அதனுடைய அந்த ஆன்மீகம் எந்த அளவுக்கு ஒத்து போகிறது, அதனுடைய அறிவிப்புகள் எந்த அளவுக்கு இணக்கமாக இருக்கிறது என்பதும் கூட சேர்த்தே பயிற்றுவிக்கப்படுகிறது. அருமை சொல்வதில்லை. காரணம், குர்ஆனுடைய தஃசீர்கள் நிறைய வந்திருக்கிறது. ஒவ்வொரு தஃசீரும் ஒவ்வொரு வகையான ஞானங்களை, விளக்கங்களை தந்தவாறு இருக்கிறது. அதிலே விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் உள்ள தஃசீரும் கூட இருக்கிறது. அதையும் கூட ஆசிரியர்கள் முத்தாரா செஞ்சு ஸ்டடி பண்ணி தங்களுடைய மாணாக்கர்களுக்கு எடுத்து போதிக்கிறார். அந்த ஒரு சில விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ளலாம். நாம் நினைப்பது
குர்ஆன் ஓதுகிறார்கள், தர்ஜுமா செய்கிறார்கள். இதே போன்று ஃபிக்ஹ் மசாயில்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே அவர்கள் வெளிப்படையான இல்முதான் கற்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். உண்மை அதுவல்ல. அவர்களுக்கு நல்ல ஆழ்ந்த ஞானமும் கிடைக்கிறது. குர்ஆனை சர்ச் பண்ணி, ஹதீஸை சர்ச் பண்ணி, அதில் கிடைக்கின்ற எத்தனை மகத்துவங்கள், தத்துவங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறவரும் பாக்கியசாலிகளாகத்தான் உலமாக்கள் இருக்கிறார். நாம் தெரிந்த சில விஷயங்களாக இருக்கலாம். இதோ அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, மாணவர்களுக்கு, குறிப்பாக பட்ட வகுப்பு மாணவர்களுக்கு போதிக்கப்படுகின்ற சில விஷயங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். வந்தது நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ, விண்ணிலிருந்து அல்லாஹ் மழையை பொழிய செய்கிறான். அன்சர்னா பிஹி பர்தன் மையிட்டான். அந்த மழை மூலமாக வறண்ட பூமியை நாம் உயிர்ப்பிக்கிறோம். கதாரிக்க துப்பரட்டும். அதே போன்றுதான் நீங்கள் கபர்கள், மண்ணறைகளிலிருந்து வெளியாக்கப்படுவீர்கள் கியாம நாள் வருகிற போது என்று பல தடவை நாம் கேள்விப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இதில் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் இருக்கிறது பார்த்து அருமை சகோதரர்களே. மறுமை என்று ஒன்று இருக்க முடியுமா? இறந்து போனவர்கள், மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்கள், அவர்கள் எப்படி திரும்ப உயிர் பெற்று எழுவார்கள் என்கின்ற அந்த வினாக்களுக்கு முஸ்லிம்களாகிய நாமே பதில் சொல்ல கடமைப்பட்டோம். அல்லாஹ்வே நமக்கு பதிலை சொல்லித் தருகிறார், விளக்கத்தை சொல்லித் தருகிறார். மனிதர்கள் இறந்ததற்கு பின்பு அவர்கள் எப்படி உயிர்த்து எழுப்பப்படுகிறார்கள் என்று கேட்டார். அல்லாஹ் சொல்கிறான், பட்டு போன நிலத்திலே, வறண்டு போன அந்த நிலத்திலே திரும்பவும் புற்பூண்டுகள் முளைக்கின்றன. அது எப்படி முளைக்கின்றன? அது போன்றுதான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஆயத்தில் பட்டு போன நிலம் எவ்வளவோ காலமாகிவிட்டது, மழை பொழியாமல் இருந்திருக்கும், வறண்டு போயிருக்கும். பல ஆண்டுகளுக்கு பின்னாலே அங்கே மழை பொழிகிறது. நீண்ட காலத்திற்கு பின்னாலே, நீண்ட காலத்திற்கு முன்னாலே அங்கே புற்கள் முளைத்திருக்கும். அந்த புற்கள் முளைத்திருந்து புற்கள் காய்ந்து போயிருக்கும், பூமி வறண்டு போயிருக்கும். ஆனால் அதனுடைய அடியிலே அதனுடைய கிழங்கு அழியாமல் மண்ணுக்குள் புதைந்து இருக்கும். நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே மழை பொழிகிற போது அருமை சொல்வதை நன்கு கவனிக்க வேண்டும். அந்த கிழங்குகள் இருக்கின்றன, அதை அழியாமல் அப்படியே விழுந்து மழை துளி விழுந்ததும் அது கீழே இருந்து முளைக்க ஆரம்பிக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பின்னாலும் கூட முளைக்க ஆரம்பிக்கிறது, தானே முளைக்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்லி நமக்கு என்ன விளக்க வருகிறான்? அதே போலதான் மனிதன் மறுமை நாளிலே இப்படித்தான் அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். இதை நாமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்காத மக்களுக்கும் நாம் விளக்க செய்ய வேண்டும். நாம் இறந்து போனோம் என்றால் நன்கு கவனிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, உண்மையிலும் உண்மை நம்முடைய முதுகன் தன்னுடைய அஜபு தனம் கேட்ட விஷயம்தான். ஆனால் நம்முடைய மார்க் கல்லூரியிலே என்னவெல்லாம் போதிக்கப்படுகிறது என்பதை புரிய வைப்பதற்காக சில உதாரணங்களை நாம் இப்போது எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறோம். மனிதன் மாண்டு போனாலும் கூட அவனுடைய முதுகந்தனுடைய அடியிலே அஜபு தனம் என்கின்ற எள்ளு இருக்கிறது அல்லவா, அந்த எல்லை விட சிறுத்த உள்வாள் எலும்பு என்று சொல்றார்கள். உள்வாள் எலும்பு என்பார்கள். அந்த அஜபு தனம் அது அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் கியாம நாள் வரை. எவ்வளவு காலமானாலும் சரி அதற்கு மரணமே கிடையாது. அது செயலிழந்து போகவே செய்யாது. நெருப்பு, தண்ணீர், காற்று, மண் எதுவானாலும் அதன் மூலமாக இந்த அஜப்பு தலப்பு என்கின்ற அந்த உள்வாள் எழுந்திருக்கிறது, அதை அழிவதே கிடையாது. அதை வைத்துத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? மனிதனை உயிர்ப்பிக்கிறான். பூமி அடியில் இருக்கக்கூடிய அந்த கிழங்குகளை வைத்து எப்படி அந்த புற்கள் முளைக்கின்றனவோ நீண்ட காலத்திற்கு பின்னாலும் கூட அதே போன்றுதான் எவ்வளவு காலமானாலும் சரி. இது நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. இதை அறிஞர்கள், விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கவும் செய்துவிட்டார்கள். ஹான்ஸ் ஸ்டீவன் என்கின்ற ஒரு விஞ்ஞானி மனித உள்பாகிய அவனுடைய முதுகந்தங்களுடைய உள்பாகங்களை எடுத்து எலும்பை எடுத்து சோதித்திருக்கிறார். அறியவே இல்லை. பல 1000 டிகிரி
உஷ்ணத்தில் வைத்து அதை வேக வைத்திருக்கிறார். பல 1000 டிகிரி உஷ்ணத்தில் வைத்து கரியவில்லை என்பான கரியவில்லை. அமிலங்களிலே போட்டு எடுத்திருக்கிறார். ஆனால் சுத்தமாக அது என்ன செய்யவில்லை, அது கரியவில்லை, அது அப்படியே இருக்கிறது. நான் இறந்தாலும் சரி, யார் இறந்தாலும் சரி, மனிதனுடைய உறுப்புகள் வேண்டுமானால் சிதைந்து போய்விடலாம், மண்ணுக்குள் வைத்ததற்கு பின்னாலே மறைந்து போய்விடலாம் அன்பான பெருமக்களே. ஆனால் இது மட்டும் எப்படி இருந்தாலும் சரி, மண்ணுக்குள் புதைக்கப்பட்டாலும் சரி, கடலில் மூழ்கி இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பயம் மூலமாக இருந்தாலும் சரி, இது அடியவே செய்யாது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் ஒரு அறிஞர். இதெல்லாம் மார்க்க கல்லூரியிலே போதிக்கப்படுகிறது. மற்றும் ஒரு உதாரணம் அன்பான பெருமக்களே, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பதிவு தொழுகையிலே சூரத்து தஹர் ஓதுவோம். ஹல் தத்தா அலல் இன்சானி ஹீனுன் மினத் தஹர். எடுத்த மாத்திரத்தில் ஒரு வசனம் வரும். இன்னா ஹலக்கல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜி. மனிதரை நாம் எப்படி படைத்திருக்கிறோம் என்றால் ஒன்றாக கலந்து விந்துவிலிருந்து படைத்திருக்கிறோம். நுத்ஃபத் அம்சாஜி என்றால் ஒன்றாக கலந்து கணவன் மனைவி இருவரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு உச்சகட்டத்தில் இருக்கிற போது இருவருடைய அந்த விந்துக்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கிற போது, இது குர்ஆனுடைய விஞ்ஞானம். அதில் ஓர் உயிர் அணு மட்டும் என்ன செய்கிறது, கருவறைக்குள் நுழைகிறது. கருவறைக்குள் நுழைகிறது. 2 விந்துக்களும் கலக்க அதில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த உயிரணு தான் என்ன செய்கிறது, தாயின் அந்த கருவறைக்குள்ளே நுழைகிறது. அது ஓர் அணுவாக இருக்கலாம், ஈரணுவாக இருக்கலாம், பல அணுக்களாக கூட இருக்கலாம். அதற்கு பின்புதான் அன்பான பெருமக்களே அதை அல்லாஹ் பாதுகாக்கிறான். பாதுகாத்து நாம் அந்த குழந்தைகள் உருவாகின்றன. இதை அல்லாஹ் இருக்கிறார்கள் சூரத்து தஹ்ரிலே சொல்லுகிறார். இதை கண்டுபிடித்திருக்கிறார். சூரத்து தஹ்ரில் இருக்கக்கூடிய வசனத்தை மையமாக வைத்து சில விஞ்ஞானிகள், குறிப்பாக அன்பான பெருமக்களே, ஜெமினி என்கின்ற ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானி என்ன செய்கிறார், இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். குர்ஆனில் உள்ள அந்த உண்மையை பாருங்கள். இந்த சமகாலத்திற்கு இந்த நடப்பு காலத்தில் என்னென்னவெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அத்தனை விஷயங்களும் குர்ஆன் ஷரீஃபில் இருக்கிறது. அன்பை பெருமக்களே, குர்ஆனில் இல்லாத விஞ்ஞானங்கள் கிடையவே கிடையாது. அத்தனை விஞ்ஞான உண்மைகளும் குர்ஆனில் இருக்கிறது. மற்றும் ஒரு வசனம் இதை தொடர்ந்து அல்லாஹ் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக படைக்கிறார். உங்களுடைய தாயின் மடிகளிலே, வயிறுகளிலே, உம்மஹாத்தினா தாய்தான், புத்தூன் என்றால் அவர்களுடைய மடிகளிலே உங்களை படைக்கிறார். 3 வகையான இருட்டுக்கள் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிற 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது என்ன 3 இருட்டுக்கள். நாம் நம்முடைய தாயின் மடியில கருவறைக்குள்ளே இருக்கிறோமா இல்லையா? அங்கு 3 இருட்டுக்கள். குர்ஆனுக்கு சராஸ் நம்பர் 1 அடிவயிறு. அடிவயிறு இருக்கிறதே அதுவே ஒரு இருட்டாக இருக்கு. நம்பர் 2 அந்த கருவறை சுவர். கருவறை இருக்கிறது அல்லவா, அது ஒரு சுவர் வர்ணிக்கிறார். நம்பர் 3 தான் பனிக்குடம். பனிக்குடம் உடைந்து விட்டது, குழந்தை பிறக்க போகிறதே என்று டாக்டர்கள் வைத்தியசாலைகளிலே கூறுகிறார்கள் அல்லவா. இந்த 3 இருட்டுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே 28 நாட்கள் 28 நாட்களிலே வைத்து அந்த குழந்தையை பாதுகாக்கிறார். அன்பான பெருமக்களே, அது என்ன 3 இருட்டுகள் என்பதை பற்றிய சர்ச் பண்ணுகிறார் டாக்டர் ஹைத் மோர் என்பவர். சர்ச் பண்ணுகிறார், கண்டுபிடிக்கிறார். ஆம், உண்மையிலும் உண்மை. இது ஒரு உதாரணம் தான். இதை தாண்டி இது சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. சற்று யோசிக்க வேண்டும் அன்பான பெருமக்களே. மார்க்க கல்லூரிகளை பற்றி நாம் சாதாரணமாக எடை கொண்டு விடக்கூடாது. அங்கே என்ன பெரிய அளவுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார்கள், என்ன ஞானங்கள் கிடைக்க போகிறது, ஆறு மூலமாக என்ன பெரிய விஷயத்தை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்று மட்டும் நாம் நினைக்கவே கூடாது. உங்களுடைய பிள்ளைகளிலே சில பிள்ளைகளை நம்முடைய மதரசாக்களில் சேர்த்து பாருங்கள். அவர்கள் எத்தகைய அறிவாளிகளாக வெளியே வருகிறார்கள், ஞானிகளாக வெளியே வருகிறார்கள், சிறப்புரையாளர்களாக வெளியே வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அனுபவி சொல்வதில்லை.
தமிழ்நாட்டில் எத்தனை உலமாக்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உரைகளை கேட்கிறோமா இல்லையா? எவ்வளவு ஆழமான உரைகள்! அந்த ஞானங்களை எல்லாம், அந்த தத்துவங்களை எல்லாம் எங்கிருந்து அவர்கள் கற்றார்கள்? அதற்கான விதைகள் எங்கே அவர்களுக்கு விதைக்கப்பட்டது? விதைகள் விதைக்கப்பட்டு அதற்கு பின்பு அந்த விதைகள் நிச்சயமாக ஆகிவிட்டன. அவ்வளவுதான். இன்று கண்டுபிடிக்கப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் அவர்கள் மதரசாக்களை வைத்து கற்றுக்காவிட்டாலும் கூட இதற்கு விதிக்கப்பட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள் என்பது அன்பான பெருமக்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய பாக்கியம். மார்க்க கல்வி கற்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம். எனவேதான் ஒரு காலத்துல நாம் அறியாத ஒரு விஷயங்கள், நம்முடைய ஊரில நம்முடைய தந்தைமார்கள், நம்முடைய பாட்டன்மார்கள் எல்லோருமே மதரசாவுக்கு வந்திருக்கிறார். 2 சுமரா 3 சுமரா 4 சுமராக்கு ஓதிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் தான் மதரசாவிலே நம்முடைய பிள்ளைகளுடைய, நம் ஊர் பிள்ளைகளுடைய வருகை குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்போது வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்சு பிரிவிலே சேர்த்திருக்கிறார்கள். இப்சு பிரிவிலே சேர்ந்ததோடு சுமரா பிரிவிலையும் சேர வேண்டும். ஆலிம் கோர்ஸ்லையும் அவர் சேர்த்தார்கள் என்றால் சிறந்த அறிவாளிகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமை சகோதரர்களை பேருந்து காலையில் கூட நம்முடைய ஹதரத் அவர்கள் சொன்னார்களவா, பாக்கவியை பற்றி சொன்னார்களா, அவர்கள் எங்கே கற்றவர்கள் தானே. இன்னும் சில உதாரணங்களை சொல்லலாம். அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளும் ஏதோ ஓரளவுக்காக ஒரு சில வருடங்கள் ஓதட்டும், படிக்கட்டும். மதரசாவில் வந்து தாசிலாகிவிட்டால் பெரிய ஒரு விஷயம். கடந்த காலத்திலே நம்முடைய தந்தைமார்கள், அவருடைய தந்தைமார்கள் எப்படி மதரசாவோடு நெருங்கின தொடர்பு கொண்டிருந்தார்களோ, ஜாமி சரீரிலே 200ஆம் பக்கத்திலே ஹர்சுத்தமர் என்கின்ற ஒரு பாடம் இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த அறிவு ஞானம் எங்கே பிரகாசிக்கிறது. தபூக் போருக்கு சென்று கொண்டிருக்கிறார். தபூக் போர் ஒரு புனித போர். தாதி குரா என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கை கடக்கிறார். கடக்கிற போது அங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது, ஹதீகா. அந்த தோட்டத்தை கடக்கிற போது அங்கே தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார்கள், ரிலாக்ஸ் பண்ணிக் கொள்கிறார்கள். அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பேரித்த மரங்களை பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நண்பர்களிடத்தில் கேட்கிறார்கள், இதிலே இத்தனை மரங்கள் இருக்கின்றன, இத்தனை மரங்களிலே எத்தனை மரக்கால் பேரிச்சம்பழங்கள் கிடைக்கும், நீங்கள் அனுமானியுங்கள் பார்ப்போம் என்று கேட்டார். பாடத்தின் பெயரே பாபு ஹர்சித்தவர், பேரித்தம்பழங்களுடைய எண்ணிக்கையை அனுமானிப்பது என்பதால் அந்த பாடத்தினுடைய ஹெட்டிங் பெயரே அதுதான். நண்பர்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். நண்பர்களுக்கு மத்தியிலே என்று பெருமானார் சொன்னார்கள், இதில் சித்தூர சா இருக்க ஒவ்வொரு மரத்தால் பார்த்தார். இதுவே சித்தூர சா என்று சொல்வதை விட அசரத்து அவுசு ஒரு வசக்கு இருக்கிறது, 60 மரக்கால், 10 வசக்கு பைத்தாறு 600 மரக்கால்கள் பலர்கள் இதில் இருக்கின்றன என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நண்பர்களிடத்தில் சொல்லிவிட்டார். பிறகு புறப்பட்டார், அதற்கு பயணப்பட்டார். தபூக் போருக்கு வந்தார். போர் நடக்கிற அந்த இடத்திற்கு வந்த போது, போர் தொடர்வதற்கு முன்னாலே நண்பர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னும் சற்று நேரத்தில் கடுமையான காற்று வீச போகிறது. இது ஹதீஸ் கிதாபில் ஜாமி சஹீஹ் புகாரியில் உள்ள ஒரு உண்மை. அன்பான பெருமக்களே, பெருமானாருக்கு யார் அறிவிச்சா கடும் காற்று வீச போகிறது என்று? அவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார்கள், அறிக்கை தாக்கல் பண்ணுகிறார்கள். பயங்கர காற்று வீச போகிறது, கவனமாக இருங்கள், நீங்கள் யாரும் நின்று கொண்டிருக்காதீர்கள். அவன் காலமாகும் பகீரும் பள்ளியாக்கி நின்று கொண்டிருக்காமல் ஏதாவது இருப்பிடங்களை சென்று மறைந்து கொள்ளுங்கள், படுத்து விடுங்கள். மண் நம் மீது வீசினாலும் கூட நின்று கொண்டிருந்தால் அது ஆபத்து என்று சொன்ன நாயகம், உங்களிடத்துல ஒட்டகை இருக்கிறது, ஒட்டகை பிரயாணம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம், அந்த ஒட்டகை எல்லாம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மரங்களில் நீங்கள் கட்டிவிடுங்கள். நமக்கு திருமணமாகும் பகீரும் பள்ளியாக்கும் கேட்ட மாத்திரத்தில் சஹாபிகள் எல்லா ஒட்டகைகளையும் மரங்களிலே கட்டிவிட்டார்கள். அடுத்த சில நிமிடங்களில் வஹப்பத்தீவும் சதித பயங்கர காற்று, புயல் காற்று போன்று, அந்த மணல்வாரி காற்று, பாலைவன காற்று என்று சொல்வார்கள் அல்லவா. சவுதியாவுக்கு சென்றிருப்பவர்கள், கல்வி சென்றிருக்கக்கூடியவர்கள் அந்த காற்று அப்படியே சுழன்றடிக்கின்ற அந்த காட்சியை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த சதி சஹாபிகள் எல்லாம் படுத்துக் கொண்டார்கள், ஒட்டகை எல்லாம் கட்டி வைத்திருந்தார்கள். ஒரே ஒருவர்கள் என்ன நடக்குது என்று பார்ப்போம்.
வருகிறார். காற்று வேகமாக தூக்கி கொண்டு ஹதீஸிலே வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலை, தை என்ற மலை, அதனுடைய இரண்டும் தை என்கின்ற இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே கொண்டு போய் தூக்கி வீசிவிட்டதாக ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவுரை ஏற்காக ஆரம்பித்தார். பின்பு காற்று அமைதியானது, எல்லோரும் எழுந்தார்கள், புனித போரில் ஈடுபட்டார்கள், போர் மிக சிறப்பாக நிறைவு பெற்றது. திரும்பினார்கள், அந்த தோட்டத்தை அடைந்தார்கள், நடக்கப் போகிறார்கள். அந்த தோட்டத்தில் இருந்த அந்த அம்மணியை பார்த்து, பெண்மணியை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இப்போது அறுவடை செய்திருக்கிறீர்கள், இருக்கக்கூடிய பேரித்த மரங்களிலே எவ்வளவு பழங்கள் கிடைத்தன என்று கேட்டபோது அந்த அம்மணி சொன்னார்கள், அசரத்தை அவர் சொல்கிறார்கள், 10 வசனங்கள் 600 மரக்காரர்கள் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களை பார்த்த மாத்திரத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிக்கிறார்கள். நாங்கள் கணித்தது மட்டுமல்ல, நண்பர்களை பார்த்து கணியுங்கள் என்று சொல்கிறார்களே, அனுமானியுங்கள் என்று சொல்கிறார்களே, போதிக்கிறார்களே. இது போன்ற போதனைகள் மார்க்க கல்லூரிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது வெறுமன ஹதீஸ் படித்துவிட்டு செல்வது மட்டுமல்ல, மாணாக்கர்களுடைய அந்த அறிவை வளர்ப்பதற்காக உண்டான அந்த ஹதீஸ்கள், அவருடைய ஆற்றலை பலப்படுத்துவதற்கான உண்டான ஹதீஸ்கள். நாங்கள் வெறுமன தர்ஜுமா மட்டும் செய்துவிட்டு சென்ற மட்டும் அன்பான பெருமக்களே, இந்த ஹதீஸ்களிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்ன? எதிர்காலத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது? நம்முடைய அறிவை, ஆற்றலை, நம்முடைய திறமையை, நம்முடைய சாதுரியத்தை, சாணக்கியத்தை எப்படி பலப்படுத்திக் கொள்வது, உறுதிப்படுத்திக் கொள்வது, எல்லாவற்றையும் தான் மான்சாக்களில் போதிக்கப்படுகிறது. ஆரம்பிச்சு கொண்டிருக்கேன். நாம் வெளிப்படையாக விலகிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊரிலேயே இடத்துல நாம் மான்சாரம் சேர்ந்தப்போ இடத்துல கேட்டாங்க, நிறைய பேர் நல்ல மூடு கற்றுறாங்களா, நல்ல முருகா கற்று தர்றாங்களா என்று கேட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு விலகி வச்சுக்கிறாங்க. ஆனா அன்பான பெருமக்களே, அங்கே தஃசீர் விளக்க உரை, ஹதீஸுடைய விளக்க உரை, இமாமார்கள் எப்படி ஹதீஸுடைய சட்டங்களை ஆய்வு செய்தார்கள், இது போன்ற பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே நாமும் நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் சேர்ப்பதன் மூலமாக அந்த பிள்ளைகள் இது போன்ற ஞானங்களை அறிந்தார்களே. இதை விட ஒரு சிறந்த ஞானம் என்ன இருக்கிறது? அவன் யூத்தில் ஹிக்மத்தை பக்கத்து ஊத்திய கயிறு கசீரா என்று அல்லாஹ் சொல்கிறானே. யார் மார்க்க ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய கயிறு வழங்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. உங்களில் யாருக்கு மார்க்க ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துவதாக சொல்கிறானே. சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய தரஜாக்கள் உயர வேண்டாமா? நம்முடைய பிள்ளைகளுடைய அந்தஸ்துக்கள் உயர வேண்டாமா? எனவே நாம் மதரசாக்களை பற்றிய அந்த எண்ணங்கள் இருக்கிறத, அந்த எண்ணங்களை நாம் ஒரு நல்ல எண்ணங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் சேர்த்து அந்த பிள்ளைகளை நாம் ஆணிவுகளாக, ஆபீசுகளாக, காரிகளாக உருவாக்க வேண்டுமா இப்பேர் அன்போடு நாம் கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாவலை பூர்த்தி செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளை மார்க்க ஞானிகள்